நான் சிம்சன் கம்பெனி வாசலில் தான் நிற்கிறேன். கடல் என்றாலே அங்கே மீனவர்கள் இருப்பார்கள். மீனவர்கள் யார்? அவர்களெல்லாம் மீனவர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றால் பொதுவாக எல்லோரும் சொல்வார்கள் இந்துக்கள் என்று. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் இந்துக்களே அல்ல. அவர்கள் ஒரு தொழிலாளிகள். எப்படி இந்த தச்சு வேலை செய்பவர், கொள்ளு வேலை செய்பவர்கள், தங்க வேலை செய்பவர்கள், கருமார், இவர்களெல்லாம் இந்து சமயத்தை சாராதவர்கள். பிற்காலத்தில் அவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டார்கள். இதெல்லாம் தொழிலாளிகள், தொழிலாள வர்க்கம்தான். அரேபியா நாட்டில் சென்றால் அங்கே ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு அவர்களும் பாலைவனத்தில் வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஆயில் எல்லாம் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் அந்த கடற்கரை ஓரம்தான் வசித்தார்கள். மீனை தான் அவர்கள் கண் பிடித்து அவர்கள் உண்டார்கள். அவர்கள் எல்லாம் எல்லா நாட்டிலுமே, நாம் சொல்வது இந்தியா மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் கடற்கரை இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் மீனை பிடித்து சாப்பிட்டார்கள், அவை விற்றார்கள், வியாபாரம் செய்தார்கள். அந்த பகுதியிலேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள். காசிமோடு என்ற இடம் சென்னையில் இருக்கிறது. அங்கே அதிகமான குப்பம் மீனவர்கள் தான் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையே அங்கே தான். வருவார் போவார், திரும்பி வருவார் என்று தெரியாது என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதுபோல இவர்களெல்லாம் இப்பொழுது பல மீனவர்கள் நம்ம இந்திய எல்லைக்கு, தமிழ்நாடு எல்லைக்கு அப்பாற்பட்டு மீன் பிடித்ததாக அவர்களை கைது செய்து பல இடங்களில் அவர்களை கைது செய்து சிறையில் வைத்துள்ளார்கள். எப்பொழுது பார்த்தாலும் இது போல பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு தீர்வே இல்லை. ஏனென்றால் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இங்கே இருந்து வந்தால் எதற்காக நீ இங்கே வந்து மீன் பிடிக்கிறாய் என்பதெல்லாம் அவர்களுக்குடைய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது 2 நாடுகளும் பேர்ந்து பேசி ஒரு சமாதானத்திற்கு வருகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். எனவே மீனவர்கள் அவர்கள் இந்துக்கள் அல்ல என்பது எனது கருத்து. மற்றவர்கள் எப்படி சொல்கிறார்களோ எனக்கு தெரியாது. அதுபோல தொழில் வர்க்கம் இருக்கல்லவா, தொழிலாளிகள் உலகமெங்கிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த நாட்டில் வாழ்பவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த சமயத்தை சாராதவர்கள் தான். அவர்கள் சொல்வார்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளோ அல்லது நிறுவனர்களோ அல்லது மந்திரிகளோ அவர்களையும் சேர்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு கூட்டு வேண்டும், ஓட்டு வேண்டும். அதனால்தான் என்னை பொறுத்தவரையில் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், உழைக்கும் வர்க்கம் இந்துக்கள் அல்ல. அவர்களெல்லாம் தொழிலாளிகள். எந்த சமயத்தை வேணுமானாலும் அவர்கள் சார்ந்து இருக்கலாம். அதனால் இந்த மீனவர்களையும் இந்த உழைக்கும் வர்க்கத்தையும் ஒரு மதத்திற்குள் அடக்க முடியாது, அடக்கவும் கூடாது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.